வணக்கம். நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் சந்தோஷமாக தான் இருக்கோம். சமாதானமாக தான் இருக்கோம். நீங்கள் உங்கள் கண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியும்? நீங்கள் பேசுகிற பேச்சு எவ்வளோ தூரத்துக்கு போய் எல்லாருக்கும் கேட்கும்? நீங்கள் நடக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் நடக்க முடியும்? உங்கள் கைகளால் எவ்வளோ வேலைகளை செய்ய முடியும்? இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா எல்லாம் சிறிது சிறிது காலங்கள், சிறிது சிறிது நேரங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அதிகப்படுத்திட்டோம். ஏன்னா கடவுள் பாவத்தின் சம்பளமாக எதை கொடுத்தாரு? மரணம் ஒன்று கொடுத்தாரு. இன்னொன்று என்ன கொடுத்தாரு தெரியுமா? நம்ம பயிர் செஞ்சு விவசாயம் பண்ணுற பாருங்க, அதுவும் நம்மளுடைய பாவத்தின் சம்பளம் தான். உன்னுடைய வேர்வை நிலத்தில் சிந்தி கருக்கும் முள்ளும் ஏற்பட நீ கஷ்டப்படணுன்றது அவருடைய ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம்னு எடுத்துக்கிறதா அதுலேயே நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அவர் பாவத்தின் பலனாக கொடுத்ததுலேயே நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம விவசாயம் பண்ணுறேன், நல்ல செழிப்பாக இருக்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். இங்கே என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்களோட நம்ம ஃபோனில் பேசுகிறோம். ஆனால் வாயால் பேசினா அவ்வளோ தூரம் பேச முடியுமா? நம்ம சொல்லலாம், மலைப்பிரசங்கத்தில் அவர் 5000 பேருக்கு உபதேசம் பண்ணார். அதெல்லாம் கதை. அது நிச்சயமாக 5000 பேருக்கு அவரால் உபதேசம் பண்ணியிருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அவர் பேசுகிறது எடுபட்டிருக்கும், கேட்டிருக்கும். அதனால் 5000 பேருன்றது கொஞ்சம் மிகையான வார்த்தை தான். ஏன்னா அவர் மனுஷனாக இருந்தார். 100% மனுஷனாக இருந்தார். மனுஷனுடைய வாய்ஸு அவ்வளோ தூரம் தான் கேட்கும். அது சாப்பிட வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேணால் அங்கங்கே வேடிக்கை பார்க்குறவங்களாம் சாப்பிட்ருக்கலாம். அது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பேசுகிறது ஃபோனில் பேசிடுறோம். சரி, நடக்கவாது செய்கிறோமா? அதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வாகனங்களை ரெடி பண்ணிக்கிறோம், ஃப்ளைட்டை ரெடி பண்ணிக்கிறோம், அதில் தொலைதூரத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கிற நாலேட்ஜை இங்கே திணிச்சு, இங்கே இருக்கிற நாலேட்ஜை அங்கே திணிச்சு நம்மளே கெடுத்துக்கிறோம். அது ஒன்று ஆச்சுங்களா. உணவு பழக்கமும் நம்ம கெட்டு போயிடுது. இப்போ நம்ம நடக்கிறது எதுக்குன்னா, எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுறோம், விவசாயத்தை நம்பி ஒரே இடத்துல உட்காந்து அங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு, வாய்க்கா வரைப்பு சண்டைன்னு போட்டுக்கிட்டு அங்கேயே இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே விவசாயம் பண்ணாமல் இருந்தால் போகிற வழியில் கிடைக்கிற பழங்கள், தேங்காய் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்மளால் உயிர் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அதை நம்ம பண்ணாமல் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம உண்டு பண்ணிக்கிட்டோம். இது ஏன்னா நம்ம சுய சிந்தனையை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். இதே நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம்னா சுய சிந்தனையை அவர் நல்ல வழி காமிச்சிருப்பார். வேறு பதிவில் வேறு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.